ஒரு ரைஸ் பேக்கோட கவரை எடுத்து 8, 11 அப்படிங்கிற அளவுகளை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே போல் நம்ம 4 செஞ்சு எடுத்துக்கலாம். மறுபடியும் இதே கவரில் 8 இன்ச் அளவுள்ள ஸ்கொயரை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்துலேயும் அதே அளவுள்ள துணிகளை கட் பண்ணி நம்ம அந்த 4 பக்கங்களும் ஒன்றோட ஒன்று இருக்கிற மாதிரி நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் தைச்சி எடுத்தாச்சு. இப்போ அதிலேருந்து 2 எடுத்து ஒரு சைடு மட்டும் அட்டாச் ஆகிற மாதிரி தைச்சி எடுத்துக்கலாம். இதே போல் மற்ற 2ஐயும் தைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த 2ஐயும் ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு இந்த ஷேப்பில் கிடைக்கும். இப்போ நம்ம முதல்லையே ஸ்கொயராக கட் பண்ணி தைச்சி வச்சதை எடுத்து இதே போல் மேலே வச்சு அதையும் நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ துணி பாகம் வெளியில் தெரிகிற மாதிரி நம்ம திருப்பிக்கலாம். நமக்கு இப்போ இந்த மாதிரி ஒரு கவர் மாதிரி கிடச்சிருக்கு. இதை கைகளால் தைக்கும் போது ரொம்பவே டைம் எடுக்கும். மிஷின்லனா சீக்கிரமாகவே வேலை முடிஞ்சிடும். இதை மிக்சியை கவர் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஸ்டிஃபாக நிற்கும். கொஞ்சம் பெரிய மிக்சியாக இருந்துச்சுன்னா அந்த ரைஸ் பேக்கோடையும் துணியோட அளவுகளையும் அதிகப்படுத்தி பெரிய கவராக செஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.